ரஜினிகாந்தோட கூலி படத்தை இயக்க இருக்கும் லோகேஷ் கனகராஜ் மீண்டும் ரஜினியோட இணைய இருப்பதா அவரே சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. கூலி படம் ரஜினிக்கு மிகவும் பிடித்து போக மீண்டும் லோகேஷோட இணைய ஆசைப்பட்டிருக்காராம் ரஜினி. அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மிக பெரும் பொருட்செலவில் தயாரிக்க திரைப்படம் தான் கூலி. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரிலீஸுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும் நிலையில் இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளில் படக்குழு தற்போது துவங்கியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தின் மீது ஹைப் இருந்து வந்த நிலையில் தற்போது லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தோட ப்ரொமோஷன்களை துவங்கிய பிறகு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு. ப்ரொமோஷன்களுக்காக அவர் கொடுக்கும் பேட்டிகளில் படத்தை பற்றி அவர் கூறும் விஷயங்கள் சுவாரஸ்யமாகவும் படத்தின் மீதுள்ள ஹைப்பை மேலும் அதிகரிக்கும் வகையிலும் அமைது. இதையெல்லாம் தாண்டி லோகேஷ் கனகராஜ் கூறிய ஒரு விஷயம் ரசிகர்களை ட்ரிபிள் மடங்கு உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அதாவது கூலி படத்தை தொடர்ந்து மீண்டும் ரஜினியோட லோகேஷ் கூட்டணி அமைக்க இருக்கார் என்ற தகவல் தான் அது. கூலி முழு படத்தையும் பார்த்து முடித்த ரஜினி லோகேஷோட மீண்டும் நாம் இணைய வேண்டும் என்றாராம். அதற்கான வேலைகளும் தற்போது நடந்து கொண்டு இருக்கான். எனவே ரஜினியோட மீண்டும் இணைந்து படம் பண்ணுவேன் என சொல்லியிருக்காராம் லோகேஷ் கனகராஜ். ஆனால் அப்படம் கூலி 2ஆம் பாகமாக இருக்காது என்றும் லோகேஷ் தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவல் தான் ரசிகர்களை குஷியில் ஆய்த்திருக்கு. கூலி திரைப்படம் வெளியானதற்கு முன்பே ரஜினி மீண்டும் லோகேஷோட இணைந்து பணியாற்ற ஆசைப்பட்டால் கண்டிப்பாக படம் நன்றாக வந்துள்ளதாகவே அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் நடிப்பது ரஜினிக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. இந்த 2 காரணங்களுக்காக தான் ரஜினி மீண்டும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க விரும்புகிறார் என ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. இந்நிலையில் இதற்கு முன்பு லோகேஷோட விஜய் 2 படங்களிலும் விஜய் சேதுபதி 2 படங்களிலும் பணியாற்றியிருக்காங்க. விரைவிலே கமலும் விக்ரம் 2 படத்திற்காக மீண்டும் லோகேஷ் கனகராஜோடு இணையிருக்காரு. அதேபோல் கார்த்தி கைதி 2 படத்திற்காக மீண்டும் லோகேஷோட பணியாற்ற போகிறாரு. இவ்வாறு விஜய் சேதுபதி, கமல்ஹாசன், கார்த்தி போன்ற நடிகர்கள் மீண்டும் லோகேஷ் கனகராஜோட இணைந்திருக்கும் நிலையில் தற்போது ரஜினியும் லோகேஷோட இயக்கத்தில் மேலும் ஒரு படத்தில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறாரு. இந்நிலையில் கூலி படத்தை முடித்துவிட்டு லோகேஷ் அடுத்ததாக கார்த்தியோட கைதி 2 படத்தை இயக்க போகிறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டு துவக்கத்திலோ நடைபெற போகுது. ஆனால் இது எப்போ நடக்கும் என்பதில் தெரியாமல் ரசிகர்கள் கோயம்பு போயிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் லோகேஷ் கனகராஜோட அடுத்த படம் கைதி 2 தான் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. விக்ரம் படித்த முடித்த கையோடு லோகேஷ் கைதி 2 படத்தை தான் இயக்க இருந்தாராம். ஆனால் லோகேஷிற்கு மீண்டும் விஜயை வைத்து லியோ படத்தை இயக்கும் வாய்ப்பு வந்ததுனால கைதி 2 படம் தள்ளி போனது. லியோ படம் முடிந்ததும் ரஜினியை இயக்கும் வாய்ப்பு லோகேஷிற்கு கிடைச்சது. மேலும் கைதி 2 தாமதமானது. ஆனால் இம்முறை கைதி 2 திரைப்படத்தை முடித்துவிட முடிவெடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். அதுக்கப்புறம் தான் ரஜினியோட படம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.